ஸ்ரீ குருபியோ நம. தீபாவளியும் பிறந்த நாள் கொண்டாட்டமும் என்ன கொஞ்சம் புதுசாக இருக்கோ? தீபாவளியும் பக்ஷணமும், தீபாவளியும் பட்டாசும், தீபாவளியும் புத்தாடை அணிவதும், தீபாவளியும் அளவு கடந்த உற்சாகமும் அப்படிதானே வரும். இப்போ ஏற்கனவே குறிப்பிட்ட இவைகள் இந்த பட்டியலில் எதுவுமே கம்மியாகக்கூடாது, எல்லாமே தேவை. இந்த தீபாவளி அன்றைக்கு விஸ்வாவசு நாம சம்வத்சரம் வரக்கூடிய இந்த தீபாவளி அன்னைக்கு இந்த பர்த்டே பார்ட்டிஸை பற்றி ரெண்டு விஷயம் உங்களோட சிந்திக்கலாம் நினைக்கிறேன் நண்பர்களே. இந்த பர்த்டே பார்ட்டிஸ் குழந்தைகளுக்காக அங்காங்கு இப்போ கொண்டாடுவது வந்து அதிகம் ஆயின்றிருக்கு, ரொம்ப அதிகம் ஆயின்றிருக்கு. அந்த அளவுக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு யோசனை மனசில் வருது நண்பர்களே. நீங்களும் பார்த்துருப்பேன், வேண்டாத விஷயங்கள் பலது உள்ள நுழைஞ்சிருக்கு. அது தவிர்க்க வேண்டியவே அல்லவா? குழந்தைகளுக்கு தப்பே இல்லையே. குழந்தைகளை ஏற்பாடு பண்ணுறா பர்த்டே பார்ட்டிஸ் பெற்றோர்கள் தானே. குழந்தைகள் ஆசைப்படலாம், அவள் ஏன் ஆசைப்படுறா? அங்கே நடந்தது, இங்கே நடந்தது, மேல் ஃப்ளாட்டில் நடந்தது, பக்கத்து ஃப்ளாட் நடந்தது, அடுத்த அப்பார்ட்மெண்ட் நடந்தது, அவள் ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் நடந்தது, நம்ம வீட்டில் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை வர்றது குழந்தைகளுக்கு சகஜம். அதை எடுத்து சொல்லி அதை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய சம்ஸ்காரத்தில் குழந்தைகள் கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கடமை நண்பர்களே. யோசனை பண்ணுவோம். இந்த பிறந்தநாள் அன்னைக்கு காத்தால் எழுந்த உடனே பெரியவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லித்தர வேண்டாமா? பல இல்லங்களில் இது நடக்கிறது இல்லை, இதான் உண்மை. நீங்களும் பார்த்துருப்பீங்களே, ஆற்றுல வந்து பெரியவா இருக்கா, தாத்தா பாட்டி இருக்கான்னா நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லணும்? அப்படி பர்த்டே கொண்டாடுறதா இருந்தால் கூட முதல்ல பெரியவாளுக்கு தாத்தா பாட்டிக்கும் நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லணும். அப்படி தாத்தா பாட்டி ஆற்றுல இல்லையா, அப்பா அம்மா தான் இருக்கால, எங்களுக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படின்ட்டு பெற்றோர்கள் சொல்லணும் குழந்தைகள்கிட்ட. அப்போதான் குழந்தைகளுக்கு ஒரு சம்ஸ்காரம் கிடைக்கும். சாயந்தர நேரத்தில் கோவிலுக்கு அழைச்சிட்டு போகலாம். மேலும் இல்லத்திலேயே வேத பாராயணம் மாதிரி ஏதாவது பாராயணம் ஏற்பாடு பண்ணி சிரவணம் பண்ணலாம். அந்த குழந்தைக்கு ஆயுசுக்கும் நல்லது, குழந்தைகளோட ஸ்ரேயஸுக்கும் நல்லது, குழந்தைகளுக்கும் நல்ல படிப்பும் வரும், குழந்தைகள் பரமக்ஷேமமாக இருப்பா இல்லையா? இப்படிலாம் நம்ம ஏற்பாடு பண்ணினா. ஏற்கனவே கேக் வெட்டுறது, தேவையில்லாத அந்த ஊதுவத்தியை ஏற்றிட்டு அப்புறம் அதை வாயால் ஊதி அணைக்கிறது போன்ற ரொம்ப கம்மியாகிட்டு வருது. ரொம்ப கம்மியாகிட்டு வருது. அது ஒரு பக்கம் சந்தோஷத்தை தருது நண்பர்கள். இருந்தாலும் அங்கங்கே தொக்கிட்டுக்குன்னு வச்சுக்கோ. மொத்தத்தில் குழந்தைகளுக்கு நமது சம்ஸ்காரத்தை எடுத்து சொல்லி அவர்களை பழக்க வேண்டியது பெற்றோர்களோட கடமை. இந்த தீபாவளி அன்னைக்கு உங்களை எல்லாரும் வாழ்த்துறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாரும் பரம மங்களமாக இருக்கணும். மங்களானி பவந்து. நாராயண.